ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சுவையான பருப்பு தோசை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தோசைக்கு துவரம்பருப்பு 1 டம்ளர், பச்சரிசி 1 டம்ளரும் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி, அரிசியை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை, சோம்பு, பட்டை, லவங்கம், உப்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் 1 இதெல்லாம் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. வெங்காயம் 1 போட்டால் போதும் அரைக்கிறதுக்கு. நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பும் பச்சரிசியும் இருக்குங்களா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதெல்லாம் புளிக்கணும்லாம் இல்லைங்க, உடனே இன்ஸ்டன்ட் தான், உடனே நம்ம செஞ்சிடலாம் அந்த தோசையை அரைச்ச உடனே. இதுக்கு மஞ்சத்தூள், ஆப்ப சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ண, தோசை மாவு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோம் அந்த பதத்துக்கு இருந்தால் போதும். அது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இட்லி மாவு பதத்துக்கும் இருக்கக்கூடாது. இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு சேர்க்கணும். நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தேவைன்னா இதுக்கு காய்ங்க கூட நம்ம இதோட சேர்த்து வதக்கி ஹெல்த்தியாக சாப்பிடலாம். இந்த தோசை டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. தொட்டுக்க ஒன்றுமே தேவையில்லை, நம்ம அப்படியே சாப்பிடலாம். இந்த தோசையை தொட்டுக்கலாம் எதுவுமே வேண்டாம். இது மாதிரி நல்லா ஊற்றி எண்ணெய் போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் தோசை, மிஸ் பண்ணாதீங்க. உடம்புக்கும் பசங்களுக்கு நல்ல ரிச் ப்ரோட்டீன் இருக்குது இதில், மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.